ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் ராகி மாவை பயன்படுத்தி உப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அருமையான ஹெல்த்தியான டேஸ்டியான உப்பு உருண்டை செய்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதாவது மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் கையால். இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, நறுக்கின பச்சை மிளகாய் 2, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட மாவு மெஷர் பண்ண அதே கப்பால் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பெருங்காயம் அல்லது வெஜிடபிள்ஸ், கேரட், அந்த மாதிரி நட்ஸ், அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடு ஏறின பிறகு நம்ம தேங்காய் கலந்து வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா கிளறின பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். இது மாதிரி வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு நம்ம உருட்டின கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம். சூப்பரான சாஃப்டான ராகி உப்பு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.